மல்லி. இங்கே விஜய்க்கு மனசே சரியில்லை. ஏன்னா காலைல மல்லி வெண்பா அழைச்சிட்டு ஆட்டோ கூட போக முடியாமல் நடந்து போகிறா. அந்தளவுக்கு நாம் ஒன்றும் இல்லாமல் இங்கே உட்காந்துருக்கோமே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்காக இருக்காரு. அப்போது மல்லி ஸ்கூல் போய்ட்டு வராங்க. அங்கே ராஜேஸ்வரி பேசுனதை நினச்சி மல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த ராஜேஸ்வரி கொட்டத்தை அடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சொத்து எல்லாத்தையும் மீட்டு நம்ம விஜய் கொடுத்தே ஆகணும். இல்லைனா விஜயை திரும்பவும் ஒரு பிஸ்னஸ் மேனாக மாற்றி ஆகணும். அப்போ தான் இந்த ராஜேஸ்வரிக்கு நாம் யாருன்னு நிரூபிக்க முடியும். இல்லைனா நம்மள்ட்ட பேசின மாதிரி அடுத்தது விஜயையும் பார்த்து இதே மாதிரி கேவலமாக பேசுவா. அப்படி பேசினா கண்டிப்பாக விஜயால் தாங்கிக்க முடியாது. விஜய் பாவம் இல்லை, ஏற்கனவே விஜய் ஏமாந்து போய் நிற்கிறாரு. அவருக்கான துரோகத்துக்கும் அநியாயத்துக்கும் கண்டிப்பாக அந்த கடவுள் தான் பார்த்து அந்த ராஜேஸ்வரிக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு மல்லி யோசிச்சிட்டே வராங்க. வரவும் அன்னப்பொண்ணி வழியில் பார்த்துட்டு, புள்ள எங்கே புள்ள போயிட்டு வர அப்படின்னு கேட்க, இல்லை பெரியம்மா, வெண்பா அழைச்சி போய் ஸ்கூலில் விட்டு வந்தேன். என்ன புள்ள நடந்தே போயிட்டு வந்தியா? ஆமாம் பெரியம்மா. ஏன் புள்ள இப்படி பண்ணுற? ஏன் ஒரு கேப் புக் பண்ணி போனால் என்ன? இல்லை ஆட்டோ ஏறி போயிருக்கலாம் புள்ள. இல்லை பெரியம்மா, இருக்கட்டும், பாவம் எங்களுக்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இந்த நேரத்தில் போயிட்டு உங்களை மேலும் மேலும் கஷ்டப்படுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை பெரியம்மா. ஏன் போல் இப்படி பிரித்து பிரித்து பார்க்குற? நான் வந்துட்டு எத்தனை மட்டும் சொல்கிறது, நான் உனக்கு அம்மா மாதிரி, நீ எனக்கு பொண்ணு மாதிரி. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் என்னடி கணக்கு பார்க்குற நீ? ஏன் போல் இப்படி இருக்கப்போ? தம்பி வேற இன்னும் தெரில ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு தம்பி அழைச்சிட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு வா புள்ள. அப்போ தான் அவருக்கும் மனசு கொஞ்சம் ஃப்ரீயாகவும் நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்ப. நான் சொல்கிறது கேள்வி புள்ள. வேணா பெரியம்மா, நாங்கள் எங்கே போக போகிறோம்? வேணா விடுங்க. என்ன புள்ள, பக்கத்தில் கோயில் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு கோயிலுக்கு போயிட்டு வாங்க புள்ள. உங்களுடைய கெட்ட நேரம் எல்லாம் சரியாயிடும். கோயிலுக்கு போயிட்டு 2 பேரும் மனசார உங்கள் மனசில் இருக்க கஷ்டத்தை சொல்லி அந்த சாமிகிட்ட முறையிடுங்க. முறையிட்டால் கண்டிப்பாக அந்த கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு வழியை காட்டுவார் புள்ள. நான் சொல்கிறது கேள்வி புள்ள. தம்பி அழைச்சிட்டு போயிட்டு வா புள்ள. சரி பெரியம்மா அப்படின்னு மல்லி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதும் விஜய், விஜய், மல்லி சொல்லு மல்லி, வந்துட்டியா? என்ன விஜய், என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை மல்லி, சும்மா தான். விஜய், கிளம்புங்க, நம்ம கோயிலுக்கு போய்ட்டு வரலாம். என்ன மல்லி திடீர்னு கோயிலுக்கு? சும்மா தான் விஜய், இப்படி 4 செத்துள்ள உட்காந்தனா உங்களுக்கு அதே ஞாபகமாக இருக்கும். வாங்க விஜய், அப்படியே நடந்து 2 பேரும் கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, சரி மல்லி அப்படின்னு விஜய் குளிச்சுட்டு கிளம்புறாரு. இங்கே மல்லியும் குளிச்சுட்டு கிளம்புறாங்க. 2 பேரும் நடந்து பொறுமையாக அப்படியே காற்றோட பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்படி கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்றாங்க. இங்கே விஜய், நான் யாருக்குமே இந்த தப்பு நினச்சதில்லை, இதை துரோகமும் பண்ணதில்லை. அப்படி இருக்கும்போது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னைக்கு ஒன்றும் இல்லாத வெறும் பையெல்லாம் மல்லிக்கு பாரமாக இருக்கேன். என்னை எதுக்கு இப்படி ஆண்டவா படித்தேன்? எனக்கு தயவு செஞ்சு இங்கே இருக்கவே பிடிக்கல, எனக்கு வாழ்கிறதுக்கே பிடிக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு விஜய் வேண்டிக்கிறாரு. மல்லி ஒன்றே பாவம் விஜய் ரொம்ப கொட்டு மனசில் இருக்காரு. அவரால் எங்களுக்கெல்லாம் பாரம் நினைக்கிறாரு. அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை. விஜய் இப்போ ஒரு குழந்த மாதிரி. விஜயை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் நம்பினார். அதுக்கு அவருக்கு கிடைச்ச தண்டனை தான் இது. கண்டிப்பாக விஜயை திரும்பவும் பழையபடி மாற்றணும். விஜய் பழையபடி பிஸ்னஸ் மேனாக மாறணும். அவர் சொத்துலத்தை அவருக்கு மீட்டு கொடுக்கணும். அதுக்கு நீ தான் எனக்கு ஒரு வழி காட்டணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. வேண்டிக்கிட்டு 2 பேரும் வெளியே உட்காந்து அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குழந்தை திருத்துப்புன்னு வெளியே ஓடுது. வெளியே ஓடும்போது ஒரு கார் ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டுருக்கு. அதை நம்ம விஜய் பார்த்துறாங்க. மல்லி சரி மல்லி அப்படின்னு விஜய் ஓடி போய் அந்த குழந்தை பிடிச்சி இழுத்துறாங்க. இழுக்கவும் நம்ம விஜய் ஸ்லிப்பாகி கீழே வந்துடுறாரு. விழுந்ததில் கல்லில் விஜய் கை அடிப்பட்டு ரத்தம் வருது. மல்லியை பார்த்துட்டு, ஐயோ விஜய் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு ஓடுறாங்க. பார்த்தா அங்கேருந்துலாம் ஓடி வந்துடுறாங்க. ஐயோ நல்ல வேலை தம்பி, நல்ல வேலை, கடவுள் வந்து காப்பாற்றுறீங்க. நீங்கள் மட்டும் இந்த குழந்தைய காப்பாற்றலன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு என்னதும் பெருசாக நடந்திருக்கும். பாருங்களேன், குழந்தைய விட்டுட்டு இவங்க அம்மா அப்பா எங்கே போகிறாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்ல அந்த குழந்தை பயங்கரமாக அழுவுது. பார்த்தா ஒரு லேடி ஓடி வராங்க. ஐயோ என்னாச்சு குழந்தைக்கு அப்படின்னு. ஏம்மா உனக்குலாம் அறிவே இல்லையா? எவ்வளோ நியூஸில் பார்க்குறீங்க? குழந்தை தனியாக விட்டுட்டு இப்படி எங்கே போனீங்க? இல்லைங்க, என் புருஷன் வந்தார், அவருக்கு ஒரு சின்ன பரிகாரம் இருந்துச்சு, அதை பண்ண போனேன். ஏம்மா பண்ண போனேன், ஓகே, புள்ளியை பார்த்துக்க முடியாமா? நல்ல வேலை, கடவுள் மாதிரி கோயில் இந்த தம்பி வந்தாப்புல உங்கள் பொண்ணை காப்பாற்றினாரு. ஆனால் உங்கள் பொண்ணை காப்பாற்ற போய் பாருங்கள், அந்த தம்பிக்கு கையில் போய் அடிபட்டுருக்கு, ரத்தம் உழுது பாருங்கள் அப்படின்னு சொல்ல மல்லி தொடச்சி விட்டுருக்காங்க. மல்லி ஒன்று, விஜய் வாங்க விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். இல்லை மல்லி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இது சும்மா சாதாரண காயம்தான், மருந்து போட சரியாயிடும், நம்ம வீட்டில் மருந்து போட்டுக்கலாம், வா போகலாம் அப்படின்னு சொல்ல அவங்க ஒன்றே, சார் தெய்வமே என் குழந்தைய காப்பாற்றுறீங்க சார், ரொம்ப நன்றி சார், நீங்கள் மட்டும் இல்லை இன்றைக்கி என் குழந்தைய நான் உயிரோடய பார்த்துக்க முடியாது, ரொம்ப நன்றி சார் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காங்க. நம்ம விஜய்கிட்ட கையெழுத்து கும்பிட்டு வேண்டிக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தா அப்போ தான் வராரு. என்னாச்சுமா, என்னாச்சு குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு கூட்டத்தை விலக்கி விட்டு உள்ளே வராரு. பார்த்தா நம்ம குணசேகரன் விஜயை பார்த்து ஷாக்காக வராரு. குணசேகரனை பார்த்து விஜய், குணசேகரன் நீங்கள் இங்கே அப்படின்னு கேட்க, சார் இது மாதிரி இவங்க என் ஒய்ஃபு, அவங்க என் குழந்தை சார் அப்படின்னு சொல்ல உடனே அந்த அம்மா, ஏங்க இவங்க தெரியுமா உங்களுக்கு? ஏய் லூஸு, இவங்க தாண்டி விஜய், நான் சொன்னேன் நம்ம எம்டி, நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியோட எம்டிடி அவங்க. சார் நல்ல வேலை சார், எங்கள் குளத்தை காக்க வந்த குல தெய்வம் சார் நீங்கள். எங்கள் புருஷனுக்கு வேலை போட்டு கொடுத்து இன்றைக்கி நல்ல மனுஷனாக சமூகத்தில் ஆளாக்கியிருக்கிறது நீங்கள் தான் சார்.
அப்படி நீங்கள் தான் இன்றைக்கி என் குழந்தை உயிரையும் காப்பாற்றுறீங்க சார், நீங்கள் தெய்வம் சார் அப்படின்னு டக்குன்னு விஜயோட கால் விழுந்துறாங்க. விஜய் உடனே என்னம்மா எஞ்சிருங்கம்மா, உங்கள் வயசு என்ன என் வயசுனாம்மா, எதுக்கும்மா கால் விழுறீங்க, எஞ்சிருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களும் ஏஞ்சிறாங்க. விஜய் ஒன்று குணசேகரனை பார்த்துட்டு சரி குணசேகரன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, சார் என்ன சார் என்னாச்சு சார் உங்களுக்கு, ஏன் சார் இப்படி உடஞ்சி போயிட்டீங்க. மல்லி ஒன்று என்ன குணசேகரன் உங்களுக்கு தெரியாதா, விஜய்க்கு அநியாயம்லாம் நீங்களும் அதுக்கு உடந்தது தானே அப்படின்னு சொல்ல, மேடம் இல்லை மேடம் நான் சாதாரண ஒரு வேலை பார்க்குற லேபர் தானே மேடம், எனக்கு என்னன்னு தெரியும். சரி குணசேகரன் பரவாயில்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. உடனே அங்கே குணசேகரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, எங்க இப்படி எங்கே ஏமாற்றி நீங்கள் பணத்தை வாங்கினீங்க. ஆமாண்டி இப்போ என்ன பண்ணுறது, நான் தான் அப்படி தான் சொன்னேன், நீ கேட்கல, பரவாயில்லன்னு சொன்னேன். சரி நான் இவ்வளோ தான் ஏமாற்றி பணத்தை வாங்கியிருக்கோம். ஏங்க பாவங்க, அவரை போய் ஏமாற்றி பணத்தை வாங்கியிருக்கீங்க, இன்றைக்கி அவர் தாங்க நம்ம குழந்தை உயிரை காப்பாற்றிருக்காரு. எனக்கு ரொம்ப சரியாக படலைங்க, வேணாங்க அந்த பணத்தை கொடுத்துடலாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவர்கிட்ட உண்மையை சொல்லிடலாங்க, நம்ம பண்ண பாவத்துக்கு தாங்க இன்றைக்கி நமக்கு ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நாம் அவர்கிட்ட மன்னிப்பு வைக்கிறது நல்லதுன்னு தோணுதுங்க, வாங்குங்க அப்படின்னு சொல்லி, சார் ஒரு சார் நில்லுங்க சார் அப்படின்னு குணசேகரன் மனைவியும் குணசேகரன் ஓடி வராங்க. என்னாச்சு குணசேகரன் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க, இல்லை சார் எங்கள் 2 பேரும் மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்ல, ஏங்க என்னாச்சு எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க. இல்லை சார் என் புருஷன் நல்லவர் தான் சார், ஆனால் நான் தான் பணத்தை கஷ்டப்பட்டு அதை தப்பாக பண்ண சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க சார். என்னங்க சொல்கிறீங்க ஒன்றும் புரியல. இல்லை சார் இது மாதிரி உங்கள் சொத்துல ராஜஸ்ரீ மேடம் ஏமாத்துறாங்களே, அதுக்கு நாங்களும் ஒரு காரணம் தான் சார், நாங்கள் தான் சார் அவங்க பேரில் பத்திரத்தெல்லாம் மாற்றி எல்லாமே பண்ணினேன், என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு குணசேகரன் சொல்கிறாரு. விஜய் உடனே பரவாயில்லங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மல்லி உடனே ஏங்க உங்களுக்காக விஜய் சார் எவ்வளோ பண்ணியிருப்பாரு, ஆனால் அவருக்கு போய் துரோகம் பண்ணீங்களே, உங்களுக்குலாம் எப்படிங்க மனசு வந்துச்சு, ஏங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்ல, இல்லைங்க தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் வேணும்னு பண்ணல, ஏதோ ஒரு பொண்ணு வச்சுருக்கேன், நிறைய கடன் இருந்துச்சு, அந்த கடலாம் அடைச்சி தரேன்னு சொன்னாங்க மேடம், அந்த பேச்சை கேட்டு நானும் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு குணசேகரன் மன்னிப்பு கேட்குறாரு. இப்போ மன்னிப்பு கேட்டு என்னங்க பண்ணுறது, இன்றைக்கி உங்களால் என் புருஷன் எல்லாத்தையும் இழந்துட்டு நடுத்தோடு நிற்கிறாருங்க, இப்போ மன்னிப்பு கேட்டால் சரியாயிடுமா எல்லாம் அப்படின்னு சொல்ல, மேடம் இல்லை மேடம் திரும்ப விஜய் சாருக்கு சொத்தெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மேடம். என்னங்க சொல்கிறீங்க. ஆமாம் மேடம், விஜய் சார் கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரத்தை மல்லி இவங்க ராஜஸ்ரீ மேடம் என்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க, இனி தான் கொண்டு போய் நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கொடுக்க போகிறேன், அந்த பத்திரம் தான் இருக்குது மேடம் அப்படின்னு பத்திரத்தை எடுத்து கொடுக்குறாரு நம்ம குணசேகரன். அதை பார்த்ததும் விஜய்க்கு புரியுது, ஆமாம் மல்லி இதுதான் நான் கையெழுத்து போட்ட பத்திரம் அப்படின்னு சொல்ல, சார் இந்த பத்திரத்தை நீங்களே கிழிச்சு போட்டுருங்க சார், உங்கள் கையில் கிழிச்சு போட்டுட்டு திரும்பவும் அந்த வீட்டுக்கு நீங்கள் போங்க சார், சொத்து எல்லாமே உங்களுக்கு தான் சார், என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு குணசேகரன் மன்னிப்பு கேட்குறாரு. உடனே மல்லி அந்த பத்திரத்தை வாங்கி விஜய் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல, விஜய் உடனே எங்கே மல்லி இது எங்கே கிளிக்கணுமோ அங்கே போய் தான் கிளிக்கணும், வாங்க விஜய் அப்படின்னு குணசேகரன் அழைச்சிக்கிட்டு மல்லி ராஜேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. ராஜேஸ்வரி வீட்டுக்கு போன மல்லியை பார்த்து ராஜேஸ்வரி, ஏய் எதிர்த்து இப்போ இங்கே வந்த குணசேகரன் எதுக்கு அழைச்சி வந்தீங்க இப்போ இவங்கள, இங்கே பாரு மல்லி என்ன திரும்ப பிரச்சனை பண்ண வந்திருக்கியா, நீ என்ன பண்ணாலும் சரி, என் காலில் வந்து கெஞ்சினாலும் சரி, இனிமேல் உங்களுக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடுங்க, இல்லைனா நான் போலீஸுக்கு கால் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, என்னடி பண்ணுவேன், போலீஸ் கால் பண்ணுவியா, கால் பண்ணடி, எப்படி கால் பண்ணுவேன், சொத்துலாம் உன் பேரில் மாற்றத்துக்கான ஒரே ஒரு ஆதாரம் விஜய் கையெழுத்து பண்ணுறது பத்திரம் மட்டும் தானே, இந்த பத்திரம் தானடி, இந்த பத்திரம் என்ன வட்டி பண்ணுவா நீனு அப்படின்னு சொல்லவும், குணசேகரன் அந்த பத்திரம் எப்படி அவங்க கையில் போச்சு அப்படின்னு சொல்ல, குணசேகரன் அப்படி நிற்கிறாரு. ஏய் அந்த பத்திரத்தை கொடுறி அப்படின்னு ராஜேஸ்வரி மல்லியில் பிடுங்க வராங்க. மல்லி அப்படியே ராஜி முன்னாடி சுக்குனாக கிழிக்கிறாங்க. அதை பார்த்த ராஜுக்கு ஆத்திரம் தாங்கலை. ஏய் மல்லி வேணாண்டின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ராஜி பத்திரத்தை 2ஆக கிழிச்சுறாங்க. கிழிக்கவும் ராஜு கோவப்பட்டு மல்லி கழுத்தை பிடிக்கிறாங்க. கழுத்தை பிடிச்ச ராஜியை தள்ளி விட்டு பலான்னு வர விடுறாரு நம்ம விஜய். அதை பார்த்து கொஞ்சம் கூட யோசிக்கலாம் ராஜி. விஜய் அப்படின்னு கத்த, என்ன கத்துற, ஏடி கத்துற, போதும் பொறுத்த வரைக்கும் போதும் தான், நான் இன்றைக்கி பொங்கி எழுந்திருக்கேன், இங்கே பாரு நீ எனக்கு அக்காவும் இல்லை, நான் உனக்கு தம்பியும் இல்லை, உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன், என்றைக்கு நீ எனக்கு துரோகம் பண்ணி என்னை வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினியோ அன்னைக்கு உனக்கும் எனக்கும் இந்த பந்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி நீ யாரோ நான் யாரோ, ஒழுங்கு மரியாதை சொல்கிறேன், இந்த வீட்டை விட்டு நீயா வெளியே போயிடு, என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே வச்சுக்காத அப்படின்னு சொல்ல, விஜய் போக முடியாது விஜய், என்னால் போக முடியாது, நான் உன் அக்காடா, இந்த வீட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, மல்லி இதுக்கு மேலே நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறார் விஜய். உடனே மல்லி ராஜேஸ்வரி கழுத்தை பிடிச்சி, எப்படி சொன்னேன் அன்றைக்கி சொன்ன நீ வீட்டோட வெளியே தள்ளிட்டேன், இனிமேல் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, நான் சொன்னல இதே நாள் திரும்ப வரும், அன்னைக்கு நான் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி சொத்து எல்லாத்தையும் விஜய் பேரில் மாற்றணும்னு சொன்னல, அதுக்கான நாள் இதுதாண்டி, வெளியே படிமால அப்படின்னு மல்லி ராஜு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. செக்யூரிட்டியானா இவங்களை பிடிச்சி வெளியே தள்ளிடுங்க, இதுக்கு மேலே அவங்க உள்ளே வந்தால் விட்றாதீங்க, அப்படி பிரச்சனை பண்ணால் போலீஸுக்கு கால் பண்ணி இவங்களை பிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. ராஜியால் ஒன்றும் பேச முடியல. சே இந்த மல்லிட்டு தோற்று போயிட்டோமே, அசிங்கப்பட்டுட்டோமே அப்படின்னு குற்றம் வரைச்சல என்ன பண்ண தெரியாமல் ராஜி அப்படியே உட்காந்து பயங்கரமாக அழுகிறாங்க.